எவ்வளவுதான் நம்ம திறமசாலியா தனி ஆளா எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் கூட யாராவது ஒரு துணைக்கு இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைப்போம். தெரியாத ஒரு வேலையோ பிசினஸோ பண்ணினா துணைக்கு ஒருத்தர் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். இத மாரல் சப்போர்ட்னு சொல்லிக்குவோம். நம்ம போல சாதாரணமான மனுஷங்க நம்ம கூட துணையா இருக்கிறதே நமக்கு பக்க பலமா இருக்கும்னா, வானாதி வானங்களை பூமியை படைத்த கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா எப்படி நல்லா இருக்கும். பரிசுத்த வேதாகமத்துல யோசபாத்ன்ற ராஜா உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னாரு. அவர் யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? தலைவர்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகள் கிட்ட எல்லாத்தையும் உண்மையா உத்தமமா செய்யுங்க, பாரபட்சம் காட்டாதீங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னாரு. நீங்க அரசாங்கத்திலயோ தனியார் துறையிலயோ அதிகாரியா இருக்கலாம். பட்சபாதம் இல்லாம நீதியா, நேர்மையா, உண்மையா, உத்தமமா உங்க வேலைய, உங்க பொறுப்புல உள்ள காரியங்களை செய்யுங்க. நீங்க நல்லது செய்யும் போது ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காது, உங்களுக்கு எதிராக எழும்பலாம். ஆனா பயப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் துணையா இருந்தா யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு பயந்து நல்லது செய்யுங்க, அவர் துணையா இருப்பார்.